வணக்கம். இன்றைக்கு நாம் அலசப்போகும் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒருவேளை உங்களுக்கு குழப்பவும் செய்யலாம். ம். உங்களிடமிருந்து வந்திருக்கிற குறிப்புகளை படிக்கும்போது எனக்கே ஒரே ஆச்சரியம். அதாவது ஒரு நபர் கடந்த 10 வருஷமா தினமும் கடவுள்கிட்ட என்னை கூப்பிட்டுக்கோ, உன் பாதம் சேரும் மரணம் வேண்டும்னு வேண்டிக்கிறார். சரி. இதுல என்ன ஆச்சரியம்னா, அவர் வாழ்க்கைய வெறுத்த ஒரு துறவியெல்லாம் இல்ல. குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கார். தான் ஆபீஸ் வேலையிலயும் அவர் ஒரு கில்லி. அப்ப இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்க? ஆமா, மரணத்தை வேண்டும் ஒருவர் எப்படி வாழ்க்கையில இவ்வளவு சிறப்பா இருக்க முடியும்? இந்த முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். இது முரண்பாடா தெரியறது இயல்புதான். ஆனா உண்மையில இது விரக்தியோட குரல் இல்ல. அப்புறம் இது ஒரு மிக உயர்ந்த மனநிலையோட ஒரு தீவிரமான விழிப்புணர்வோட அடையாளம். மரணத்தை பத்தின நம்ம பொதுவான புரிதலுக்கு நேர் எதிரானது இது. அவர் கேக்குறது அழிவை இல்ல, விடுதலைய. சரி, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விசித்திரமான மனநிலைக்கு அவர் எப்படி வந்தார்? ஒரு பக்கம் சித்தர்களோட யோக அறிவியல் இதை எப்படி பாக்குது? ம். இன்னொரு பக்கம் நவீன சைக்காலஜி இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குது? மிக முக்கியமா இந்த மனப்பயிற்சியிலிருந்து நீங்களும் உங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை கத்துக்க முடியுமா? வாங்க, இந்த மர்மமான வேண்டுதலுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை அலசுவோம். முதல்ல எல்லாத்துக்கும் தொடக்க புலியா இருந்த அந்த அனுபவத்துக்கு போவோம். 2015ல யோக பயிற்சியின் போது அவருக்கு ஒரு வினோதமான அனுபவம் கிடைச்சதா குறிப்புகள் சொல்லுது. ஆமா. அது என்னன்னா, முதல் முறையா தன்னை வெறும் உடலாகவோ மனமாகவோ பார்க்காம உள்ளே இருக்கிற உயிராகவும் ஆழ்மனமாகவும் உணர்ந்திருக்கார். இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய பரிணாம மாற்றம்னு சொல்றார். இது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த முழு பயணத்தோட திருப்புமுனை. யோக அறிவியல்ல இத பிரத்யாகாரம்னு சொல்வாங்க. பிரத்யாகாரம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட கவனம் பொதுவா ஐம்புலன்கள் வழியா வெளியே, அதாவது பராக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கவனத்தை முதல் முறையா உள்ள திருப்புறது. ஓஹோ. நாம எல்லாருமே நம்மளோட பெயர், வேலை, உடம்பு, எண்ணங்கள்னு தான் அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா இவர் அந்த எல்லா லேபிள்களையும் தாண்டி தன் மூலமான அசல் பொருளான உயிரை உணர்ந்திருக்கார். இந்த உயிர் உணர்தல், அதாவது பிராண கான்ஷியஸ்னஸ்ன்றது உலகத்தை பார்க்கிற கண்ணாடியே மாத்தி போட்டுடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நிலை அது. ஒரு நிமிஷம், உயிரை உணர்வதுனா என்ன? இது ஏதோ தியானத்துல கண்ண மூடி உட்கார்ந்திருக்கும் போது வர்ற ஃபீலிங்கா, இல்ல இதை விட ஆழமானதா? இது ஒரு ஃபீலிங்கை விட ரொம்ப ஆழமானது. உதாரணத்துக்கு, நீங்க மூச்சு விடுறீங்க, ஆனா நீங்க மூச்சை கவனிக்கிறது இல்ல. ஆமா. எப்போ ஆழமா மூச்சை இழுத்து விடுறீங்களோ அப்போ அந்த மூச்சுக்காத்தோட சக்தியை உணர்வீங்க இல்லையா? உணர்வேன். அதுபோல உடலுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஜீவ சக்திய, அந்த உயிரை ஒரு தனிப்பட்ட சக்தியா உணர்வது, நான் அப்படின்றது இந்த உடல் இல்ல, இந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி தான்ற தெளிவு பிறக்கிறது. ஓகே. அந்த தெளிவு வந்த பிறகுதான் மரணத்தை பத்தின பயம் விலகத் தொடங்குது. கரெக்ட். இங்கேதான் இது ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அந்த தெளிவு வந்ததும் அவர் மரணத்தை கேட்க ஆரம்பிக்கிறார். இது எப்படி சித்தர்களோட தத்துவத்தோட பொருந்துது? அவங்க பார்வையில இந்த வேண்டுதலுக்கு என்ன அர்த்தம்? சித்தர்கள் பார்வையில அவர் வேண்டது உடல் ரீதியான மரணத்தை இல்ல, அவர் வேண்டது ஜீவமுக்தி. ஜீவமுக்தியா? அதாவது உயிரோட இருக்கும்போதே எல்லா பந்த பாசங்கள், ஆசைகள், கோபங்கள் மாதிரி கட்டுப்பாடுகள் இருந்து விடுபட்ட ஒரு சுதந்திரமான நிலை. அப்படியா? சித்தர்கள் சொல்வாங்க, சாதாரண மரணம் அன்னறது ஒரு மாபெரும் உறக்கம். ஆனா முக்தி அன்றது விழிப்புணர்வுடன் கூடிய மரணம். அந்த விழிப்புணர்வு தான் இங்க ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வுடன் கூடிய மரணம் கேட்கவே ஆழமா இருக்கு. அப்போ அந்த கர்ம வினை என்ற கான்செப்ட் இங்க எப்படி வேலை செய்யுது? இறைவனோடு சேர வேண்டும்னு நினைக்கிறது எப்படி கர்ம வினைகளை குறைக்கும்? மிக அருமையான கேள்வி. இறைவனோடு சேர வேண்டும் என்ற அந்த தீவிரமான ஆசை, அந்த இலட்சியம் இருக்கே, அது ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்பு மாதிரியா? ஆமா. அந்த நெருப்புல நம்ம மனசுல பல ஜன்மங்களா பதிஞ்சு போன பழைய பழக்க வழக்கங்கள், ஆசைகள், கோபங்கள் போன்ற வாசனைகள் அல்லது சம்ஸ்காரங்கள் அன்னற கர்ம வினைகள் பொசுங்கி போயிடும். ஓ. நெருப்புல போட்ட விதை முளைக்காதில்லையா? அது மாதிரி இந்த முக்தின்ற நெருப்புல கர்ம வினைகள் சாம்பல் ஆயிடுறதால வெளி உலகத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அவமானங்கள், வெற்றிகள் எதுவும் அவரை பெருசா பாதிக்கிறதில்ல. இது ஒரு அனாலஜி மூலமா சொல்லணும்னா, நம்ம மனசுல தேவையில்லாத பழைய ஃபைல்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். கோபம், பொறாமை, ஆசைன்னு பல ஃபோல்டர்ஸ். சரி. இறைவனை சேரணும் என்ற அந்த ஒரு தீவிரமான எண்ணம்
ஒரு பவர்ஃபுல் ஆன்டிவைரஸ் மாதிரி செயல்பட்டு இந்த தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுது. அதனால மனசு வேகமாவும் தெளிவாவும் வேலை செய்யுது. இதுதானே? மிகச் சரியான உதாரணம். கர்மவினை நீக்கம் பண்றத இதை விட எளிமையா விளக்கவே முடியாது. மனசு சுத்தமாகும்போது பார்வை தெளிவாகுது. சித்தர்களோட பார்வை ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட அடிப்படையில இருக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி நிரூபிக்கக்கூடிய அறிவியல் ஏதாவது இருக்கா? நம்ம மூளையிலயோ மனசுலயோ என்னதான் நடக்குது ஒருத்தர் தினமும் மரணத்தை வேண்டும்போது? நிச்சயமா அறிவியல் இருக்கு. நவீன உளவியல்ல இத மெட்டாகாக்னிஷன் அல்லது த அப்சர்விங் செல்ஃப்னு சொல்லுவாங்க. மெட்டாகாக்னிஷன்? அதாவது சிந்திப்பதை சிந்திப்பது. உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு மூணாவது நபர் மாதிரி, ஒரு சினிமா பார்க்கற மாதிரி தள்ளி நின்னு கவனிக்கிறது. இதத்தான் சித்தர்கள் சாட்சியாக இருத்தல்னு சொன்னாங்க. ஓஹோ. இப்படி நீங்க உங்க கோபத்தையோ வருத்தத்தையோ தள்ளி நின்னு கவனிக்க ஆரம்பிக்கும்போது அந்த உணர்ச்சியோட பிடியிலிருந்து நீங்க விடுபட்டுடுறீங்க. அப்படியானா சித்தர்கள் சாட்சியா இருத்தல்னு சொன்னதும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் மெட்டாகாக்னிஷன்னு சொல்றதும் ஒண்ணுதானா? கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இது ஏதோ தியானத்துல மட்டும் கிடைக்கிற சக்தி இல்ல. நம்ம மனசோட இயக்கத்தை ஒரு சினிமா பாக்குற மாதிரி தள்ளி நின்னு பாக்குற ஒரு திறமை. அந்த திறமை வந்துட்டா கோபம், வருத்தம் போன்ற உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டுல நாம இருக்க மாட்டோம் இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. அந்த திறமை தான் உணர்ச்சி மேலாண்மையோட, அதாவது இமோஷனல் மேனேஜ்மெண்டோட உச்சகட்டம். சரி. சரி, அடுத்ததா 10 வருஷமா அவரு தினமும் இதை சொல்றாருன்னு சொன்னீங்க. இது ஒரு விதமான ஆழ்மன நிரலாக்கம், சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங். இறைவனின் பாதம் சேரும் மரணம் வேண்டும் என்ற கட்டளையை திரும்ப திரும்ப தான் ஆழ்மனசுக்கு கொடுக்கும்போது அது மத்த அத்தனை தேவையற்ற கர்ம பதிவுகளையும் ஓவர் ரைட் செஞ்சிருது. இது அவருக்கு ஒரு வாழ்வியல் தெளிவ, ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிளாரிட்டியை கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம். பயம், தெளிவான சிந்தனைன்னு நாம சும்மா பேசுற விஷயங்களுக்கு பின்னாடி மூளையில ஒரு உண்மையான யுத்தமே நடக்குதுன்னு சொல்றீங்களா? சொல்லலாமா? இந்த வேண்டுதல் பயத்தோட தளபதியான அமிக்டலாவை அமைதிப்படுத்தி பகுத்தறிவோட ராஜாவான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு சக்தியை கொடுக்குதா? இது ஒரு மனப்பயிற்சி மட்டுமல்ல, ஒரு விதமான மூளை பயிற்சி, பிரெயின் ட்ரெய்னிங்னு சொல்லலாமா? பிரமாதம். இது ஒரு மிகச் சிறந்த மூளை பயிற்சி தான். பயம், பதற்றம், கோபம் போன்ற உணர்ச்சிகளுக்கு காரணமான அமிக்டலா என்ற பகுதியோட ஆதிக்கம் குறைஞ்சி பகுத்தறிவு, திட்டமிடல், தெளிவா முடிவெடுக்கிற திறனுக்கு காரணமான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வலுப்பெறுது. பயம் குறையும் போது தெளிவு பிறக்குது. ஆமா. இதனால தான் ஆபீஸ் வேலைகளை அவரால எந்த விதமான பதற்றமும் இல்லாம சிறப்பா செய்ய முடியுது. உளவியல்ல இத ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்வாங்க. ஃப்ளோ ஸ்டேட். அதாவது ஒரு செயல்ல தன்னை முழுமையா இழந்து காலம் போறதே தெரியாம ஒன்றி போற நிலை. தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள் இந்த நிலையை அனுபவிப்பாங்க. இந்த யோகியும் தன் அன்றாட வாழ்க்கைய அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல வாழ்றார். இதுதான் இந்த விஷயத்தோட உச்சபட்ச முரண்பாடு. மரணத்தை வேண்டும் ஒருவர் வாழ்வை இன்னும் சிறப்பா வாழ்றார். ஆமா. இந்த வேண்டுதல் அவரை ஒரு பரதேசியாவோ சோம்பேறியாவோ மாத்தல. மாறா ஒரு சிறந்த குடும்பத் தலைவராகவும் ஆபீஸ்ல ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மராகவும் மாத்திருக்கு. இது எப்படி சாத்தியமாகுது? இது என் மண்டைய குடையுது. இதுதான் இந்த யோக பயிற்சியோட சூக்ஷ்மம். இது ஒரு சக்தி வாய்ந்த தந்திரம். நான் நாளைக்கே இறந்து போகலாம் என்ற தெளிவு ஒருத்தருக்கு வந்துட்டா அவருக்கு இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில பேராசையோ பிடிப்போ இருக்காது. சரி. இங்க பேராசை இல்லையோ அங்க பயம் இருக்காது. பயமில்லாத ஒருத்தரால தான் உலக வாழ்க்கைய முழு தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் வாழ முடியும். பற்றற்ற நிலை என்றது பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதில்ல. அப்போ என்ன? பொறுப்புகளை செஞ்சுட்டு அதோட விளைவுகளால பாதிக்கப்படாம இருக்கிறது. குறிப்புகள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு, வாடகை வீடு பத்தினது. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அது இந்த பற்றற்ற நிலைய சரியா புரிய வைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இந்த உடல் அன்றது நம்ம குடியிருக்கிற ஒரு வாடகை வீடு மாதிரி. வாடகை வீடா? ஆமா. ஒரு நாள் இந்த வீட்டை காலி செஞ்சுட்டு போகணுன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சா என்ன செய்வோம்? அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அதை சுத்தமாவும் அழகாவும் பார்த்துப்போம். ஆனா இது என் நிரந்தரமான வீடுன்னு அதோட மேல ஒரு விதமான வெறித்தனமான பிணைப்பை வைக்க மாட்டோம். கரெக்ட். இந்த மனநிலை தான் அவரை தன் உடல், குடும்பம், வேலை போன்ற பொறுப்புகளை சிறப்பா செய்ய வைக்குது. இது என் வீடு இல்ல, நான் தங்கியிருக்கிற வீடு என்ற தெளிவு அவருக்கு இருக்கு. இந்த தெளிவு வர்றதுக்கான அடிப்படை காரணம் அவர் தன்னை உடலா பார்க்காம உயிரா பார்க்கறது தானா? அதுதான் அஸ்திவாரம். நான் இந்த உடல்னு நினைக்கிற வரைக்கும் தான் மரணம் பயன் தரும். ஏன்னா உடல் அழியக்கூடியது. ஆமா. ஆனா நான் இந்த உடலுக்குள்ள இருக்கிற அழியாத உயிர்னு உணர்ந்தவருக்கு மரணம்ன்றது சட்டைய மாத்திக்கிற மாதிரி ஒரு பயணத்தோட அடுத்த கட்டமா தெரியுது. இதுதான் சித்தர்கள் சொன்ன மாயை வெல்ற வழி.
நான் செய்கிறேன் என்ற அகந்தியை விட்டு எல்லாம் அவன் செயல் என்ற சரணாகதி நிலைக்கு வர்றதுக்கான ஒரு உன்னதமான பயிற்சி இது. சரி, இதுவெல்லாம் கேட்க தத்துவார்த்தமா நல்லா இருக்கு. ஆனா நான் என் வீட்ல போய் நான் தினமும் சாகணும்னு வேண்டிக்கிறேன்னு சொன்னா அவங்க என்ன மனநல மருத்துவர்கிட்ட தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த முரண்பாட்டை ஒரு சராசரி மனிதன் எப்படி தன் குடும்பத்தாருக்கு புரிய வைக்கிறது? இது ஒரு மிக யதார்த்தமான கேள்வி. மிக மிக முக்கியமான யதார்த்தமான கேள்வி. குறிப்புகள்லயே இதுக்கான வழிகள் இருக்கு. முதல் படி இதோட உண்மையான அர்த்தத்தை விளக்குறது. அதாவது இது தற்கொலை எண்ணமோ விரக்தியோ இல்ல. எந்த மொடியில மரணம் வந்தாலும் அத பயந்து நடுங்கிக்கிட்டே எதிர்கொள்ளாம இறைவனோட நினைவோட முழு விழிப்புணர்வோட எதிர்கொள்ளணும் என்ற ஒரு லட்சியம் அன்றத தெளிவுபடுத்தணும். ஓகே. இது சாவறதுக்கான பயிற்சி இல்ல, சிறப்பா வாழ்றதுக்கான பயிற்சி அன்றத புரிய வைக்கணும். அர்த்தத்தை புரிய வைக்கிறது ஒரு பக்கம். ஆனா அந்த இழப்பு பயம், ஃபியர் ஆஃப் லாஸ் அன்றது அறிவு சம்பந்தப்பட்டதில்லையே, அது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஐயோ இவர் நம்மள விட்டு போயிடுவாரோன்னு அவங்க பயப்படுறதை எப்படி சரி பண்றது? அதுக்கு இந்த பயிற்சியால உங்களுக்கு கிடைக்கிற உளவியல் பலன்களை அவங்களுக்கு புரியிற மொழியில சொல்லணும். நான் இப்படி வேண்டதால எனக்குள்ள இருக்கிற பயம் குறையுது, நிதானம் அதிகமாகுது, என் அன்பு அதிகரிக்குது, என் உணர்ச்சிகளை என்னால சிறப்பா நிர்வகிக்க முடியுது, அதனால உங்களோட நான் இன்னும் அன்பா பொறுமையா இருக்க முடியுதுன்னு விளக்கணும். சரிதா. நாளைக்கு இருப்போமான்னு தெரியாதுன்ற எண்ணம் வரும்போதுதான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோட அருமை தெரியும், அவங்க கிட்ட இன்னும் கனிவோட நடந்துப்போன்றத சுட்டி காட்டலாம். ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். நான் உங்களை விட்டு போக போறதில்ல, சாகர வரைக்கும் உங்களுக்காக தான் இருப்பேன் அன்றதை எப்படி உறுதிப்படுத்துறது? வார்த்தைகளால இல்ல, செயல்களால. நான் உங்களை விட்டு விலகல, மாறா உங்க வேலை இன்னும் தூய்மையான எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்பு செலுத்தவே இந்த பயிற்சி எனக்கு உதவுதுன்னு உறுதி அளிக்கணும். புரியுது. சித்தர்கள் சொன்னது போல என் மனசு இறைவன் கிட்ட இருக்கு, ஆனா என் கரங்கள் உங்களுக்காக உழைக்குதுன்றத உங்க பாக்குற விதமா வாழணும். இல்லறத்துல இருந்துகிட்டே நல்லறம் காண முடியும்ன்றத உங்க வாழ்க்கை மூலமா அவங்களுக்கு நிரூபிக்கணும். குறிப்புகள்ல இருக்கிற அந்த ஓட்டுநர் உதாரணம் இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. சேர வேண்டிய இடம் எதுன்னு தெளிவா தெரிஞ்ச ஒரு டிரைவர் வழியில வண்டி எங்கேயும் நிறுத்த மாட்டார், தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் சிதற மாட்டார், பயணத்தை மிக கவனமாவும் பாதுகாப்பாவும் ஓட்டி செல்வார் இல்லையா? ஆமா. அதுபோல வாழ்க்கையுடைய இறுதி இலக்கு இறைபாதம் அன்றது தெளிவா இருக்கிறதால வாழ்க்கை என்ற பயணத்தை பாவங்கள் செய்யாம, கவனச்சிதறல் இல்லாம மிகச் சிறப்பா வாழ முடியுது. இந்த தெளிவு வழியில வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு கலங்காம பயணத்தை தொடர உதவுது. ஏன் இலக்கு தெளிவானது, அதனால என் பயணம் பாதுகாப்பானதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். கரெக்ட். ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மரண வேண்டுதல் அன்றது ஒரு எதிர்மறையான விஷயம் இல்ல. அது வாழ்வை அதோட முழுமையான அர்த்தத்துல ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடுறதுக்கான ஒரு சூக்ஷ்மமான வழி. நீங்க தேடுவ அந்த பாதம் சேருதல் அன்றது எதிர்காலத்துல இறப்புக்கு பிறகு நடக்க போற ஒன்னும் இல்ல. அந்த உயிர் உணர்வுல நீங்க லயிச்சிருக்கிற ஒவ்வொரு கணமும் நீங்க இறைவனோட பாதத்துல தான் இருக்கீங்க. அப்படியானா இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கணும்? இது வெறும் யோகிகளுக்கான ஒரு பயிற்சி தானா, இல்ல உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு இறுதி சிந்தனை? சொல்லுங்க. அந்த உயிர் உணர்வு நிலையில இருக்கும்போது நாம மத்தவங்களையும் வெறும் உடல், பெயர், பதவின்னு பார்க்காம அவங்கள நமக்குள்ளே இருக்கிறது போலவே ஒரு உயிரா பார்க்கத் தொடங்குவோன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, உண்மை. ஒருவேளை நீங்களும் உங்க அன்றாட வாழ்வுல நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும், உங்க துளையா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், சக ஊழியரா இருக்கலாம், இல்ல சாலையில கடந்து போற ஒரு அந்நியரா கூட இருக்கலாம், ஒரு நொடியேனோ அவங்க உடல், உடை, தோற்றத்தை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிரை உணர முயற்சி செஞ்சா உங்க உறவுகளும் இந்த உலகத்தை பார்க்கற உங்க பார்வையும் எப்படி மாறும்னு சிந்திச்சு பாருங்க.